அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய வீடியோ ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நமக்கு இன்றைக்கி வயல் நத்தை கிடைச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப நல்லது. உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. அப்புறம் பார்த்திங்கன்னா மூலம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய அருமருந்தாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா அலசிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட்டுறணும். அதாவது இந்த ஓடு தனியாக உள்ள கறி தனியாக எடுத்து வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா கறி வெந்துட்டு இப்போ எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் இப்போ ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக சூடு ஆறட்டும். சூடோடு எடுக்க முடியாது. இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லை ஒரு குச்சியோ இல்லை உங்கள்கிட்ட வடை கம்பி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதால் இதை எடுக்கணும். வெளியில் இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த மேலே உள்ள அந்த கறியை மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நடுவில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கருப்பு கலரில் ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். அதையும் நம்ம அப்படியே கையால் இந்த இதை எடுத்துடணும். இது அப்படியே சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப நரன்னு இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் இதையும் எடுத்துகிட்டு நம்ம அந்த கரெக்டாக அந்த சின்னதாக கறி மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம எடுக்கணும். மேலே உள்ள அந்த கருப்பையும் நீக்கிடணும். கீழே உள்ள குடல் மாதிரி இருக்கும், அதையும் நீக்கிடணும். இந்த மாதிரி நீக்கிட்டு நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கறி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓடு எல்லாத்தையும் தனியாக நீக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஓடு இவ்வளவு வந்திருக்கு. நமக்கு கறி இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. பார்க்க தான் நிறையா இருக்கும், ஆனால் எடுத்தோம்னா கறி கம்மியாக தான் தெரியும். இப்போ இதை உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு இதை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையாலையும் நல்லா பிசைஞ்சிட்டு முடிஞ்சால் உங்கள்கிட்ட கல் இருந்துச்சுன்னா அதுலேயும் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது மண் அந்த மாதிரி நரன்னு இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா உப்பு போட்டு நல்லா இப்போ கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தேய்ச்சிட்டு இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இப்போ அலசி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வயல் நத்தை கிரேவி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூட 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய தக்காளியை பழுத்த தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க நத்தக்கறியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இது கூட நல்லா மசாலா உள்ளே படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நத்தக்கறி அவ்வளோ ஈஸியாக வெந்துடாது. அதனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கரில் ஒரு 5 to 10 விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க. நான் அடுப்பில் வைக்கிறதுனால நல்லா தண்ணி நிறைய சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா வேக விட போகிறேன். கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து தண்ணி எல்லாம் சுண்டி கடைசியாக இது தண்ணி எல்லாம் சுண்டி வர நேரத்தில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், சுடு சூறு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நத்தக்கறியை கொஞ்சமாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நத்தக்கறி கிடச்சா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூலம் உள்ளவங்க இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மூலத்தை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.